தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் 19-20 வசனங்களிலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெறும்படிக்கு இங்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்திலே பெந்தெகோஸ்தே நாளில் பேதுருவும் யூதர்களிடத்தில் இதைதான் பேசுகிறார். அதாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெறும்படிக்கு பேதுருவும் வலியுறுத்துகிறார். நான் கட்டளையிட்டதை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இங்கு நான் கட்டளையிட்டது என்பது ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசத்தை குறிப்பிடுகிறது. இது தேவனுடைய உறுதியான கட்டளை. இதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்தானம் பெற்றவர்களிடத்திலே சாட்சி இருக்கலாம். ஞானஸ்தானம் பெற்றவர்களிடத்தில் சாட்சி இராமலும் இருக்கலாம். சாட்சியை உடையவர்கள் ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பது குற்றம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சாட்சி இல்லாமல் இருப்பதும் குற்றம். எனவே ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காட்சியளிக்கப்படுகிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஞானஸ்தானம் ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை குறித்து நாம் வளர வேண்டும். அது துர்குணம் அனைத்தும் நீக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்று பேதுரு எழுதுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே பெராயா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற இடத்திலே நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனம் நமக்குள்ள இருக்கிற துர்குணத்தை நீக்கிவிட்டு நற்குணத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறதாக நாம் இங்கு காண்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருவசனம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. எனவே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே ஞானஸ்தான சத்தியத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலரிடத்திலே இதைதான் உபதேசம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே கண்ணாடியிலே முகத்தை பார்ப்பது போல நாம் திருவசனமாகிய கண்ணாடியை கொண்டு நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஸ்திரீகள் முகம் பார்க்கும் கண்ணாடியிலே பெண்களை தொட்டி செய்யப்பட்டதாக யாத்ராகமும் 38ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனங்களிலே பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கடந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனிலே பாவ மனிதனோ பழைய மனிதனோ புறமான மனிதனோ இல்லை. எனவே இந்த ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசமானது துர்குணத்தை நீக்கி நற்குணத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலும் திருவசனமாகிய கண்ணாடியை உற்று பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்திலும் தண்ணீர் மூழ்கினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படக்கூடிய இடத்திலும் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலும் செயல்படுகிறது. இதற்கு ஒப்பனையாக நோவாவின் பேழை இருக்கிறது. இதற்கு ஒப்பனையாக செங்கடல் இருக்கிறது. இதற்கு ஒப்பனையாக யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்த அனுபவம் இருக்கிறது. இந்த ஞானஸ்தான சத்தியங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.